ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மகாக்னசியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம புதுதான சப்ஜெக்ட் வேறு. ஃபார்மகாலஜி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் இயரில் படிப்போம். ஸோ எந்த கொஸ்டின்ஸ் படிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியாது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல போனால், இந்த புக் வந்து ஃபார்மகாலஜி புக் வந்து செப்பரேட்டாக இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் அதில் இருக்க இங்கிலீஷ் வெர்ஷன்லேயே நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஃபார்மகாலஜி வந்து உங்களுக்கு தமிழ் படிக்க ஈஸியாக இருந்தால் படிங்க. நான் வந்து +2 வந்து ஃப்ரெஞ்ச் எடுத்ததால் கொஞ்சம் எனக்கு தமிழை விட இங்கிலீஷில் படிக்க ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம 12th வந்து அந்த ஃபேமிலிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, பிளான்ட்டோட ஃபேமிலி, மால்வேசி, சொனலேசி அப்படிலாம் படிச்சிருப்பேன் இல்லையா. அதெல்லாம் வந்து இப்போ திரும்பி நம்ம இங்கிலீஷ்லேயே படித்தா எக்ஸாமுக்கும் ஈஸியாக எழுதுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இங்கிலீஷ்லேயே தான் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். உங்களுக்கு தமிழில் ஈஸியாக இருந்தால் அப்படியே அட்டன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபார்மகாலஜியில் இருக்க நோட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மகாலஜியில் இருக்க நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா டேனினும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும். ஏன்னா நான் அந்த இங்கிலீஷ் புக்கில் படித்ததால் அந்த இதில் இருக்க மாதிரியே தான் கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டேனின் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸை மட்டும்தான் நான் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன். அடுத்தது என்ன அப்படின்னா மெடிசினல் யூசஸ் ஆஃப் சீட்ஸ், அப்புறம் ரூட்ஸ், அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபங்கை. இதெல்லாம் தனித்தனி கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ நான் படிக்கும்போது ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே இதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரே கொஸ்டின் நினைக்க வேணாம். இது ஒரு 5 மார்க்காக கேட்கலாம், இது ஒரு 5 மார்க்காக கேட்கலாம், இது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பாய்சன் பிளான்ட், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னா அலிட்ரேஷன் இன் ஹெர்ப்ஸ் அண்ட் இன் இட்ஸ் டிக்டேட், இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ஹெர்ப்ஸ் எல்லாம் எப்படி வந்து கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கொஞ்சம் இதை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரா ட்ரக்ஸ் வாங்கும் போதும் சரி, இல்லை நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம மெடிசன் அதாவது மருந்து செய்கிறதுக்கு அதாவது ஐடியாவில் இருந்தாலும் சரி, நம்ம இது மாதிரி அலிட்ரேஷனில் படிச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ டூப்ளிகேட் ட்ரக்ஸ் எது, ஒரிஜினல் ட்ரக்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரா ட்ரக்ஸில் வந்து கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து அபினி, அப்புறம் அதோட யூசஸ். அதுக்கு அடுத்தது வந்து பிளான்ட் கேல்ஸும் அதோட யூசஸும். மெடிசினல் யூசஸ் தான் நான் MU அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா கிளைகோசைட்ஸ். 8th கொஸ்டின் என்ன அப்படின்னா கம் அரபிக். 9th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு பாக்ஸ் ஃபார்ம், எப்படி வந்து பட்டை ஃபார்ம் ஆகுது, அது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் அதோட மெடிசினல் யூசஸ், பட்டையோட மெடிசினல் யூசஸ். அதுக்கு அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா மெடிக்கல் காம்போனன்ட் ஆஃப் பாக், பட்டையோட மெடிக்கல் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. ஸோ 10th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெடிசினல் யூசஸ் ஆஃப் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதுக்கப்புறம் 11th கொஸ்டின் என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் ஹெர்பல் கார்டன், ஹெர்பேரியம் பண்ணுவோம் இல்லையா, அதோட ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். 12th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹெர்பல் ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷன், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் தான் நான் 2 ஸ்டார்ஸ் இதுக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ஆல்கலாய்ட்ஸும் அதோட ஆக்ஷன்ஸும், இது அதை விட இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஸ்டார் கவுண்ட்டை வச்சு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 14th கொஸ்டின் என்ன அப்படின்னா மெடிசினல் யூசஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இது ஒரு கொஸ்டினாக வரும். அதே மாதிரி மெடிசினல் யூசஸ் ஆஃப் பார்க்கு, பட்டை. அதுக்கப்புறம் மெடிசினல் யூசஸ் ஆஃப் ஹோல் பிளான்ட், ஃபுல்லாக சமூலம் இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் வந்து மெடிசினல் யூசஸ் ஆஃப் கிழங்கு, இது அப்படியே ஃபுல்லாக தெரியாதவங்களுக்காக தான் இங்கே மேலே எழுதுகிறேன். ஸோ கிழங்கு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கம்ஸ், அந்த மரத்தில் வரும் பிசின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் கம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதில் இருக்கிற ஒலோகம்ஸும் ரெசின்ஸும், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் வந்து ஏர்கோட்டும் அதோட யூசஸும், இது வந்து 108 பேஜில் இருக்குது. நான் இன்னும் அது ரெஃபர் பண்ணல. இது நான் படித்த அந்த புக்கில் இருக்கா இல்லை நம்மளோட ஃபார்மகாலஜி புக் இருக்கு இல்லையா சின்ன புக்கு, அதில் இருக்கான்னு தெரியல. ஸோ இது என்னோடய இங்கிலீஷ் புக்கில் இருந்தால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி நம்ம புக்கில் இருந்தால் பார்த்து சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம புக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்கும் ஒயிட்டில் இருக்க டம்மர்ஸ். ஸோ இது வந்து 48லேருந்து 49 பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எட்டி, இதோ அதோட பொட்டானிக்கல் நேம். இந்த எட்டியோட பாய்சன் அதாவது எட்டியோட குறிகுணங்களை வந்து 74 பேஜில் இருக்குது. ஆந்த்ரோசைனின் அதோட யூசஸ், இது ஒரு கொஸ்டின். 20th கொஸ்டின் என்ன அப்படின்னா அகார் அகார்,
இது 109ல் இருக்குது. இது வந்து டிப்ரியோஃபைட்ஸ் டி. இது செப்பரேட்டாக உங்களுக்கு நோட்ஸ் காலேஜில் இருந்தால் அது படிச்சுக்கோங்க, இல்லாட்டி நான் நோட்ஸ் கேளுங்க, வேணா நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபார்மகாலஜிலேருந்து இவ்வளோ நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நோட்ஸ் இருக்கும். இப்போ என்கிட்ட சர்ச் பண்ண வரைக்கும் இந்த நோட்ஸ் தான் என்கிட்ட கிடச்சிது. அதனால தான் உங்களுக்கு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன்.